Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நேற்றைய சட்டசபை நிகழ்வுகள் பூராவே பரபரப்பாக இருந்தது. நேற்றைய பேச்சு பூராவே சட்டசபை நிகழ்வுகள் தான். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசியது, நடந்த வாக்கெடுப்பு, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு, இன்னொரு பிரிவினர் எதிர்ப்பு, மதிமுகவிலிருந்து 2 பேர் வராதது, பாமக பாஜக ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அமர்ந்திருந்தது. ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னைக்கு பூரா நாளிதழ்களில் அந்த செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கு. விவாதங்களும் அதுதான் நடந்தது. முக்கியமாக இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னா, ஜோதிடர் நியமனம். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் என்பவர் ஜோதிடர். அவரை முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்தது. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வேணும்னா நீங்கள் பர்சனலாக வச்சுக்கிங்க, சம்பளம் கொடுத்து எவ்வளோ நாள் பர்சனலாக நீங்கள் வச்சுக்கிங்க, அது யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு நியமனம் எதுக்கு, இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னது. தமிழ்மொழி அன்சாரி பேசும்பொழுது சொன்னது, ஜெயலலிதா கூட நாங்கள் அதிமுக கூட்டணி வச்சுருந்தோம், அவங்க எங்களை கூப்பிட்டு நீங்கள் உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் அந்த நேரம் முடிவதுக்குள்ளே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுடணும் அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க நம்பிக்கையை வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொன்ன நேரத்துக்கு முடியும் நான் கையெழுத்து போட்டேன். அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை உள்ளவங்க தான், ஆனால் அரசில் இந்த மாதிரி அவங்க நடந்துக்கல. அதே போல் எதிர்ப்புலாம் தெரிவித்தார். பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அந்த நியமனத்தை ரத்து செஞ்சுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எதற்காக அந்த நியமனம்லாம் நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நியமனம் வந்தால் எதிர்ப்பு வரும் தெரியாதா? அது யாரும் எடுத்து சொல்லலையா? எப்படி பார்க்குறீங்க? அரசியல் களத்தில் தமிழ்நாட்டினுடைய நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. முகநூலில் அதாவது எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி ரியலுக்கு பதிலாக ரீல்ஸில் என்ன நடக்கிறது என்பதை நிறைய பேர் வெளியில அதிகமாக பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கான ஒரு பெய்டு டீம் கோ அப்படின்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் ஓடிச்சு. நம்ம இந்த ஜீவா நடித்த படம். அதில் இந்த ஆர்டிபிஷியலா ஒரு பிரச்சனையை மீடியா எப்படி வேகமாக கேள்விகளாக உருவாக்குகிறார்கள் அப்படின்னு அந்த படத்தில் வரும். ஒரு மந்திரியை எதிர்த்த ஒரு இளைய சமூகம் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் அது. அதே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர், இப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்ற செய்தி கீழே முகநூல்ல பார்க்காதவனுக்கும் கூட காதுல போய் சேருது. நீங்களும் நானும் முகநூல்ல இருக்கோம், நமக்கு வர்றது அது ஒரு செய்தி. ஆனால் முகநூலில் இல்லாதவர்களுக்கு கூட அந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இது தாவேகாவினுடைய ஒரு அரசியல் பிரிவு செய்யக்கூடிய பணி. இது நான் வாசகர்களுக்கு ஒரு தகவலா, நீங்க கேட்ட கேள்விக்கு அது ரிலேட்டடா வருன்றதுக்காக இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். முதல்ல வந்தே மாதரம், ஜனகணமன, தமிழ்தாய் வாழ்த்து. நம்முடைய தலையீட்டிற்கு பின்பு அதில் பின்வாங்குதல். அதுக்கு அடுத்தது ஜோதிடர் நியமனம். அவர் ஒன்றும் வெறும் ஜோதிடர்லாம் கிடையாது. ஏற்கனவே பெண் விஷயத்துல, சொத்து விஷயத்துல பல வருடங்களுக்கு முன்பு அவர் மீது வழக்குகள் உள்ள, பின்புலம் உள்ள ஒரு சாமியார். சாமியார்னாலே ஜோதிடர்னாலே அப்படிதான் இருப்பாங்கன்றது என்னை போன்றவருடைய பார்வை. இருந்தாலும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள ஆட்களுக்கு அந்த ஜோதிட நம்பிக்கையை எதிர்த்து பேசாமல் பிஹேவ் பண்ண வரலாற்றை நீங்க கேள்வியில கொண்டு வந்தீங்க. அதுதான் தமிமுன் அன்சாரி. ஜெயலலிதா பெரிய மாஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆளு, சட்டசபையில எதை செய்தாலும் கேள்வி கேட்பதற்கு பிரிவுகளே இல்லாத போது அந்த அம்மா அதை நிதானமா வெளியில அனுமதிச்சிருக்காங்க. நாங்களும் அதை ஒத்து போனோம்ன்ற செய்தி அவர் பகிர்ந்திருக்கிறாரு. ஆனால் இங்க என்ன நடக்குது, ஏன் இந்த சப்ஜெக்ட் இப்படி எல்லாம் வருது அப்படின்னா, எப்பவுமே இந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள செயல்படும், செயல்படாத, செயல்படுவது போல், இன்னொரு தடவை வாசகர்களுக்காக சொல்றேன், செயல்படும், செயல்படாத, செயல்படுவது போல். இது ஒரு ஐஏஎஸ் டீமுக்கு இலக்கணம். செயல்படுற டீம் இருக்கு. எந்த அரசு வந்தாலும் செயல்பட்டு மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சதவீதத்தினர் இருக்காங்க. செயல்படாதவங்க அதிகமா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து நாம பார்க்கிற படித்த வர்க்கத்தின் ஒரு பிரிவினர்
செயல்படாத நிலையில் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்க ரொம்ப நாளா இடதுசாரிகள் விமர்சனம் பண்ணிட்டே வரோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வாசகர்களுக்காக சொல்றேன். ஜெயலலிதா அந்த 1,75,000 பேர் மேல உடனடியா ஒரே உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு போடும்போது இப்படி ஒரு எதிர்ப்பு வரும்னு அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணுமானா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐஏஎஸ் டீம், நான் சொன்ன அந்த முதல் கேட்டகரி செயல்படுகின்ற டீம் தன்னை அழைக்கவில்லைனாலும் போய் அந்த விஷயத்த சொன்னாங்க. அப்படி சொன்ன அமுதா போன்றவர்கள் இன்னைக்கு காத்திருப்போர் பட்டியல். இந்த உதாரணத்தையும் செயல்படுபவர்களையும் இந்த அரசு எப்படி வைத்திருக்கிறது என்பதை வாசகர்கள் நினைத்து பார்ப்பதற்காக. அமுதா எப்பேற்பட்ட ஆளுன்றதுக்கு நீங்க இன்னும் பெரிய அளவுக்குலாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். நீங்க அரசினுடைய நடவடிக்கைகள் குழுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னா பல மாவட்டங்களில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு அந்த அம்மா எப்படி உதவி இருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா செயல்படுவது போல், செயல்படாத டீம் மெஜாரிட்டியா இருக்காங்க, செயல்படுவது போல் நடிக்கக்கூடிய டீம் இருக்கு பாருங்க, அவங்களால வர்ற ஒரு நடவடிக்கை தான் இப்படிப்பட்ட வேலை. அதாவது இவர்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஆளு புல் அண்ட் புஷ்ல போய் இவருக்கு நீங்க இப்படி ஒரு பதவி கொடுத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு பக்காவா செக்ரட்டரியா இருந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு போஸ்ட் போய் விஜய் கிட்ட சொல்லும் போது அதை அவர் உடனடியா ஏதாவது ஒரு டீமோட நல்ல டீமோட கன்சல்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த தவறு நடந்திருக்காரு. சரி போட்டுக்கோங்க அப்படின்னு இது கால் ஷீட் கொடுக்குற மாதிரி சினிமா துறையில இருக்கக்கூடிய மாதிரி எல்லோரையும் நம்ம போன பேட்டிலே சொன்னோம், எல்லோரையும் நம்பினால் உங்கள் பெயர் கீழே போகும். நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் உங்கள் பேருக்கு கீழே போகாம பார்த்துக்கலாம். நல்ல பேர் வாங்குறது அப்புறம், உங்க பேரு கீழே போகாம பார்த்துக்கலாம். அந்த வகையில தான் ஒரு ஜோதிடரை இப்படி கொண்டு வர்ற சமாச்சாரம். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி அது அந்த அம்மா பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசினதுனால பிரேமலதாவுக்கு அது பேர் வந்துருச்சு. ஆக்சுவலா முதல்ல இப்படி போவது ஒரு தவறுன்னு சொல்லி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் களப்பிரன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொடுத்த எதிர் நடவடிக்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல வன்னியரசு பேசினாரு, சமீமுன் அன்சாரி பேசினாரு, அந்த அம்மாவும் பேசினாங்க. அப்போ எதிர்ப்பு நிலையில் உள்ள நம்மை போன்றவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் விஜய்க்கு வருகிறது. சப்போஸ் கேட்காம இருந்தாருன்னா பொது வெளியில அவர் எக்ஸ்போஸ் ஆயிடுவார். ஆக இப்போ நிதி அமைச்சகத்துல அவர் என்ன மந்திரி நம்ம செங்கோட்டையன் நமக்கு தெரியாது, அறிவிச்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு என்னன்றது தெரியாது. ஆனால் நிதி அமைச்சக ஆலோசனை கூட்டத்துல 2 இடத்துல அடி வாங்கினதுனால நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல பெயரை உருவாக்கிய பல ஐஏஎஸ்கள், அந்த ராதாகிருஷ்ணன் உட்பட பேடி உட்பட இந்த நிதி அமைச்சக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதும் செங்கோட்டையனை முதல் நிலையத்தில் வைத்திருப்பதும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார் என்றுதான் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் அவர் எந்த திசை வழியில போறார்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஜோதிடர் நியமனம் ரத்தானது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் என்ற வகையில தான் பேசப்பட்டது. 2வது வெற்றி பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் என்னாலதான் எல்லாம் முடியும்ன்ற அகங்காரத்தோட அவர் பேசல. ரொம்ப நிதானமாக எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய 108, 107, 106 நீங்கள் கடன் வாங்கி மற்ற ஆட்கள் மூலமாக ஜனநாயகத்தை நிலைநிறுத்த பார்க்கிறீர்கள் என்ற ரியாலிட்டி இன் பாலிடிக்ஸ் நிஜத்தை அவர் எடுத்து சொல்லி இருக்கிற பாங்கு என்பது எல்லாராலும் மீடியா உட்பட பாராட்டப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதிக்குள்ள அந்த தொகை போய் சேரணும்னு சொன்னோம். இன்னைக்கு எல்லார் அக்கௌண்ட் இருக்கிறது. சோ ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தாங்கி கொண்டு தமிழகம் ஒரு 6 மாதத்திற்கு நல்ல சரியான திசை வழியில் செல்லுவதற்கு தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் நேற்று உதவி இருக்கிறது. இதில் நம்ம பயப்பட வேண்டியது என்னன்னா, மதிமுகவில் நடந்த பொதுக்குழுல சில விமர்சனங்கள் வந்திருக்கு. 2 எம்எல்ஏக்கள் காணாம போயிருக்கிறாங்க. அவர்கள் காணாமல் போனதுக்கு காரணம் தாவேகா தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வெளியே கொண்டு வரப்படவில்லை மதிமுகவினுடைய தலைவரால. சோ இவங்க பார்க்கிற பார்வையில ஆதரவு கொடுக்கிற இடத்துல திமுக தலைமையில் நின்று கொண்டு சரியான முறையில் எல்லா கட்சியும் செயல்பட்டா அந்த கட்சியையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இழுத்துட்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். ஒரு நல்ல திசை வழியில் ஆரோக்கியமான தமிழக வளர்ச்சிக்கு அவர் திட்டமிட வேண்டும் என்பது நம்ம வேண்டுகோள். இதுக்கிடையில நீட்டை அவர் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல சிந்தனையை நமக்கு விதைத்திருக்கிறது. எப்படி போறார் என்பதை பார்ப்போம். அவரோடு இருப்பவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை வரவில்லை.
அவர் நடவடிக்கை ஜனநாயக பூர்வமாக எல்லோருடைய அனுபவங்களையும் பெற்று நடந்தால் தமிழகத்திற்கு அது நல்லது. அப்படி இல்லையே தமிழகம் ஒரு சாதாரண மாநிலத்துக்கு கீழே போய்விடுமோ என்ற அச்சம் நமக்கு உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். மதிமுக 2 பேர் வரலன்னு சொன்னீங்கல்ல, அது கட்சி தலைவர் வைகோ என்ன சொல்றாங்கன்னா, நிர்வாக குழு கூட்டம் நடந்தது, மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நடந்தது, அதில் அவங்க 2 பேரும் பங்கேற்றதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிற தகவலை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொன்று, நேற்று நடந்த வாக்கெடுப்பில் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. 22 பேர் எடப்பாடி பழனிசாமி தரப்பை சேர்ந்த 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அதிமுகவில் ஏன் இந்த பிளவு? அதிகார ஆசையில தான் இந்த மாதிரி பண்றாங்க, அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லி இவங்களும். இன்னொரு தரப்பு அவங்க வந்து இல்ல, எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பேசணும், அவர் வந்து ஒத்துக்கொள்ள, வெற்றி தோல்வி சகஜமாக இருந்தாலும் தொடர்ந்து தோல்விகள் வந்து இருக்கு, தோல்வியுடைய அந்த வெற்றி பெறக்கூடிய தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற சி.வி. சண்முகம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. இதுக்கிடையில சசிகலா வேற செய்தியாளர் சந்திச்சாங்க. அப்பெல்லாம் ஆரம் வீரப்பன் வந்து பிளவுபட்டு அவர் வந்து எதிர்த்து பேசினாரு, அவரையே நாங்கள் வந்து திருப்பி கொண்டாந்தோம், அதுக்கு வந்து ஜெயலலிதா வந்து சம்மதிக்கல, சரி பொறுத்திருந்து இந்த மாதிரி எடுத்து சொல்லி அப்புறம் சம்மதிச்சோம், அமைச்சரெல்லாம் ஆனாரு. அவர் ஜெயலலிதா ஆளுநர்கிட்ட போய் அந்த அமைச்சரவை பட்டியலில் கொடுக்க போறப்ப கூட ஆரம் வீரப்பன் பேர் இல்லை. இருந்தாலும் நான் வந்து பக்கமாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி மூத்தவர்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிளவுபட்டதப்ப எவ்வளோ பிளவுபட்டப்ப நான்லாம் இருந்து அம்மாவோட, அதாவது ஜெயலலிதாவோட இருந்து இந்த கட்சியை வந்து ஒன்றுபடுத்தியவன். அதனால எனக்கு வந்து இப்பவும் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அதிமுக ஒன்றுபட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இல்லை இது பிளவுபட்டது தான் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம். என்னதான் நடக்குது? ஏன் இந்த பிளவு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா, எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா. தன்னிகரற்ற தலைவரா அதிமுக துவங்கிய போது இருந்த நிலை, எம்ஜிஆர் வர்சஸ் திமுக என்ற அந்த கோபம் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரையே நம்ம வந்து நம்முடைய திமுகவினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டவர் என்று பேசக்கூடிய திமுக தலைவராக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் நம்ம பார்த்தோம். ஜெயலலிதாவுடைய பிடிவாத ஆட்சி, ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை, இவற்றை எல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் திமுகவுக்கு இருந்தபோது ஜெயலலிதா தன்னுடைய அந்த திரைப்பட அனுபவம் பிளஸ் கையில சில ஆட்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு, குறிப்பா நம்முடைய நெடுஞ்செழியன் போன்றவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் அவர் பக்கத்துல நின்று அந்த அம்மாவை கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் அரசியல் எழுச்சி என்பது வீழ்ச்சியா இல்லாம மாறிச்சு. இப்போ சி.வி. சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நான் உடனடியா தகராறு பண்ணி வெளியில வரல, 2026க்கு முன்பு நாம சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து போன ஆட்கள் தான். இப்ப நம்ம வாசகருடைய ஞாபகத்துக்கே சொல்றோமோ, ஜெய்செட்டி பிரபாகரன் வில்லிவாக்கத்தினுடைய தவிர்க்க முடியாத அதிமுக ஆளுமை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுகவுல ஷைன் பண்ணவங்க தாவேகாவுல ஒரு அனுபவமிக்க ஆட்களா செங்கோட்டையன் போன்றவர்கள் மாறி இருக்கிறாங்க. சி.வி. சண்முகம் சொல்ற சப்ஜெக்ட் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ற பிரிவு வந்தபோது ஓபிஎஸ் தர்ம யுத்தத்திற்கு பின்னால 11 பேர் அவருக்கு ஆதரிச்சாங்க. 17 பேர் ஆதரிச்ச போது அந்த 11 எம்எல்ஏவையோ அல்லது 11 பேருடைய பொறுப்புகளையோ உடனடியாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்யல. இப்ப நேற்று 25 பேர் அந்த பக்கம் இருந்த உடனே இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை சேர்ந்த ஹரி எம்எல்ஏ உட்பட ஒரு 26 எம்எல்ஏவை பதவியிலிருந்து நீக்கிட்டு கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத சில ஆட்களை அல்லது இப்போ சி.வி. சண்முகத்துக்கு கூட இருக்கக்கூடிய எதிரான ஆட்கள், யாரெல்லாம் சி.வி. சண்முகம் போன்ற ஆட்களை, நம்முடைய வேலுமணி போன்ற ஆட்களை எதிர்க்கிறார்களோ அவர்களே அந்தந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக வேகமா போடுறாரு. அதாவது இவன் போனா பரவாயில்ல, அவனை போட்டு நம்ம நடத்திக்கலாம் என்ற போக்கு வாக்குகளை சிதறச் செய்யும், வீழ்ச்சி அடைய செய்யும். இதான் வேலுமணியினுடைய குற்றச்சாட்டு. நாங்க அதிமுக தலைமையகத்தை கைப்பற்ற மாட்டோம், ஓபிஎஸ் வர்சஸ் பழனிசாமி வந்த மாதிரி நாங்க இல்லை, எங்களை வளர்த்து விட்டது அந்த இயக்கம் தான், நாங்க அந்த இயக்கத்தில் தான் இருக்கிறோம். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் தன்னிச்சையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டிங் பர்சன்ட் தொடர்ந்து கீழே கொண்டு போயிட்டு இருக்காரு. சமீபத்திய நடவடிக்கைகள் அதுல அவர் 2 சொல்றார். ஒன்னு, திருமாவளவன் முதல்வரான ஆக்கணும்ன்ற போஸ்ட். அப்படி அவர் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி
தான் முதல்வர் இல்லை என்றால் அந்த வாய்ப்பை உடனடியாக ரத்து செய்தல் என்ற முடிவுக்கு எடப்பாடி போனாரு. இந்த மாதிரி போனதுனாலதான் எடப்பாடியினுடைய தலைமையை நாங்கள் விரும்பவில்லைன்னு அவர் சொல்றாரு. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால தொலைக்காட்சி பரபரப்பு செய்தி என்னன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமியும் சபாநாயகரை பார்க்கிறாரு, வேலுமணி குரூப்பும் போய் பார்த்துட்டாங்க. 22 இந்த பக்கம் இருக்கு, 25 அந்த பக்கம் இருக்கு. லா செக்ரட்டரி கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. நான் கூட இன்னைக்கு பேட்டிக்கு முன்னால சில நீதிமான்களுடைய வெப்சைட்டை போய் பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, எந்த இடத்திலும் தெளிவான வரையறையோடு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்வது அரசு செய்யாது. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் கூட இருந்த 11 பேர் மேல அன்னைக்கே இருந்த கட்சியினுடைய பொதுப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம், எடுக்கல. இதே போல பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது 2/3 மெஜாரிட்டி வரும்போது அவங்க வேற கட்சியா மாறிடுவாங்க. இப்ப அவங்க கட்சிக்குள்ள உள்ள ஒரு குழு, அந்த குழு பெரும்பான்மையாக இருப்பதனால கருத்தையும் கேட்க வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு அரசியல் நிலைமை மாற்றி இருக்கிறது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டின்படி ஒன்றுபட்ட அதிமுக வாக்குகளை நாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி கேட்பதில் என்ன கோளாறுன்னு பார்த்தா, தன்னுடைய தலைமையை ஆதரிப்பவர்களை எடப்பாடி பக்கத்துல வச்சுக்கிறார். அதுக்கு பிஜேபி ஆதரவாக இருக்கிறது. இப்ப பிஜேபி ஆதரவுல இருந்து கொஞ்சம் சறுக்கி விஜயை மட்டும் ஆதரிக்கிறது என்ற நிலையில் எஸ்பி வேலுமணி குரூப் இருக்காங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, அதிமுகவை ஒன்றுபடுத்துவது, தமிழகத்தில் திமுக வராம தடுத்து விஜய் அவர்களை ஆதரிப்பது. சோ இப்ப இந்த அடிப்படையில தமிழக அரசியல்ல ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆரோக்கியமான எதிர்கட்சி நடவடிக்கைகளுக்கு பயன்படாது. பிஜேபி சொல்லுவதை கேட்கக்கூடிய அதிமுகவா, தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம், விஜய் மூலமாக நல்ல ஆட்சியை கொண்டு வரலாம் என்ற அதிமுக பிரிவா என்றுதான் நம்ம அந்த பிரச்சனையை பார்க்கணும். சட்டபூர்வமா இது எந்த வழியில போய் பார்க்க போறாங்கன்னு தெரியல. எந்த சூழலிலும் இந்த பிளவுகள் ஒரு குழப்ப அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்க கூடாது என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த திசை வழியை போவதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல சபாநாயகர் தன்னுடைய முடிவினை அறிவிப்பார், அல்லது அறிவிப்பை இல்லாம அப்படியே நீட்டி கொண்டு சென்று தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டுவதற்கு விஜய் என்பவர்கள் முயற்சிப்பார் என்றால் நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்றுக்கு ஜவாஹிருல்லா நீட் தேர்வு ரத்து செய்யணும், அது தொடர்பாக நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாலையில் நீட் தேர்வு ரத்து செய்யணும், நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நீங்கள் கூட பேசும்போது இது வரவேற்கத்தக்கது அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கு, இதில் 30 லட்சம் வரைக்கும் அதை விற்றுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாடு முழுவதும் இந்த நீட்டு அந்த தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம், அது யார் கசிய விட்டது உள்ளிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்களாம் முதல்ல பேசுவீங்க, இதுக்காக தயார் செய்து படித்தவருடைய நிலை என்னாச்சு அப்படின்லாம் கேள்வி எழுதுது அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீட் விவகாரத்தை பெருசாக யாருமே எடுக்கலை. நடந்து முடிந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீட்டை பற்றி யாருமே பெருசாக அந்த அளவுக்கு யாரும் பேசலை. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய பேசு பொருளாக திமுக அதிமுகவுக்கு இடையில பிரச்சாரத்தில் இருந்தது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயினுடைய கட்சியோட இந்த நீட்டை நம்ம இணைச்சு பேசுவதற்கான சூழல் என்பது இல்லை. அதற்கான பரபரப்பு செய்தியை விட வேற பரபரப்பு செய்திகள் இருந்ததுனால அது வரல. ஆனா 3ஆம் தேதி நடந்த அந்த தேர்தல், அது நம்முடைய தேர்வு, 4ஆம் தேதி எல்லா இடங்களிலும் இந்த 5 மாநிலத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய சூழல்ல 3ஆம் தேதி ரொம்ப மிகுந்த பாதுகாப்போடு தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல அந்த சென்டர்ல போய் அந்த வாகனங்கள் நிற்கும் போது எவ்வளவு காவல்துறை இருந்தது என்பதை நான் நேரில் பார்த்தேன். இப்ப தமிழகம் போன்ற இடங்கள்ல ஒரு சின்ன லீக்கேஜ் என்பது கூட இல்லாம அழகா மெயின்டைன் பண்ணி ஒரு எதிர்பார்ப்போட 23.5 லட்சம் மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க கேட்டது மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் முறை, 4ஆம் முறை, 6ஆம் முறை எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரம். 4 முறை 5 முறை எழுதுறான்னு சொன்னா 5 ஆண்டுகள் அவுட்டு. தன்னுடைய எதிர்காலத்திற்காக 5 ஆண்டு காலம் நேரத்தை விரயம் செய்து, காசை விரயம் செய்து, மன அழுத்தத்தோடு படித்து ஒரு தேர்வை எழுதி முடித்த ஆளுனுடைய நிலைமை என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய 233 அந்த கேள்விக்கான பதில் உட்பட மத்திய பிரதேசத்துல 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 5 பேர் கொண்ட குழு அதை வாங்கியிருக்கிறாங்க.
இந்த வாங்கின குரூப் யாருன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பிரதேசத்தினுடைய பொறுப்பாளருடைய உறவினர்கள். டெல்லி, கோட்டா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கோட்டானூர், அதாவது நீட் தேர்வு என்றால் தமிழகத்திலிருந்து போய் கோட்டாவில் படிச்சாங்க. அதுக்கப்புறம் கோட்டாவில் சாப்பாடு எல்லாம் சரியில்லாம சென்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் மாணவர்கள் தமிழகத்துல நீட்டுக்கு போய் படிச்சாங்க. அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த கோட்டா பகுதியில பாத்தீங்கன்னா பிரதானமா ஒரு 9 பேர் கொண்ட ஆட்கள் கைதாயிருக்காங்க. கேரளாவில் 2 பேர் கைதாயிருக்காங்க. கேரளாவில் நேற்று பார்த்தீங்கன்னா மாணவர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேரை வச்சு அந்த சென்டர்னுடைய அலுவலகத்தை. இன்னொரு கேள்வி கேட்கிறான், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது ஒரு பொட்டிக்கடையினுடைய பெரிய பொட்டிக்கடையாக மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. என்டிஏவுக்கான ஆபீஸ் உட்பட ஒரு மாடியில ஒரு சாதாரண வாடகை கட்டிடத்துல பாதுகாப்பு இன்மையை உறுதி செய்யக்கூடிய வகையில், பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இல்ல, பாதுகாப்பே இருக்காது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு ஆபீஸ் செயல்படுது. அந்த ஆபீஸை நீங்க ஏன் கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னு ஒரு 5 ஆண்டு காலமாக மாணவர் அமைப்புகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அலட்சியம். நேற்று ஒரு ஆங்கில நாளிதழில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இது வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் 89 முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடும். 48 முறை அரசு சொன்ன பரீட்சைகள் மறுபரீட்சையாக நடந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 89 முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரீடெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லீக்ல ரீடெஸ்ட் 48. இதுக்கு பேர் என்ன? என்டிஏ. ஒரு சாதாரண ஏஜென்சி தனியார் குரூப் நல்லா நடத்துறானே, நீங்க நடத்த மாட்டீங்க. அப்போ இந்த குரூப் நடத்துற ஆட்களே நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. நீங்க அரெஸ்ட் ஆகிற ஆட்களை மட்டுமே பரபரப்பு செய்தியா பாக்குறீங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. முகநூல் இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? குழந்தைக்கு போடுற 10 ரூபாய் பேம்பர் லீக்கை உறுதி செய்கிறது. குழந்தைக்கு போடுற 10 ரூபாய் பேம்பர் லீக்கை உறுதி செய்கிறது. மத்திய அரசு லீக்கை கசிய விடுகிறது. இதை விட அசிங்கம் ஒரு ஒன்றிய அரசுக்கு இருக்க முடியுமா? முடியாது. ஆக நாம் எப்படி பார்க்கிறோம் சொன்னா, அலட்சியமான நம்முடைய ஒன்றிய அரசனுடைய ஆட்டிடியூடு 24 லட்சம் இளைஞர்களினுடைய கனவை புசுக்கி இருக்கிறது. நாம பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னா, ஒன்னு தேர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் அதை எப்படி வேணா பார்க்கட்டும். தமிழகத்தில் நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, அவன் +2ல வாங்கின மார்க்கின் அடிப்படையில் அவனுக்கு மெரிட் பிரகாரம் இடத்த கொடு. நீ இப்ப இந்த நீட்டு மூலமா என்ன ரிசல்ட் வாங்கினாலும் காசு உள்ளவன் அந்த இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இது ஒரு பயனற்ற எழுத்து தேர்வு. ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு ஆதரவா தமிழக முதல்வர் பேசியிருப்பது பாராட்டுக்குரியது. ஆனால் ஒன்றிய அரசு எந்த அரசு பணியையும் அலட்சியமாக செய்கிறது என்ற அரசியல் உணர்வு இளைஞர்களுக்கு வர வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலம் 15% மேல இந்த ஒரு வருஷத்துல நம்மளுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகமாகி இருக்கிறத கணக்கில் கொண்டு அரசுக்கு எதிராக அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய போராட்டத்தில் இளைஞர்கள் வருவதன் மூலமா தான் பிஜேபியினுடைய நடவடிக்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும். அந்த திசை வழியே செல்லுவோம். அதுதான் நன்றாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக ஆட்சிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது ஏற்கனவே இங்கே உள்ள கட்சிகள் அனைத்தும் அந்த குரலை கொடுத்தவங்க தான். இப்போ மீண்டும் இவர் தொடர்ந்து இப்போ இந்த ஆட்சியில் வந்திருக்கிறாரு புதுசாக. இவரும் அந்த தேர்வு தேவையில்லைன்னு கடிதம் கொடுத்துருக்கிறார். பொறுத்து பார்ப்போம் அது என்ன நடவடிக்கைன்னு. எரிபொருள் சிக்கனம் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரதமருக்கு பாதுகாப்பு வாகனங்கள் வரும் இல்லையா, அதுவே குறைக்க சொல்லியிருக்காராம். இதே போல் மற்றவங்களும் குறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தனக்கு முதல்ல குறைச்சிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு சிக்கனம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சிக்கனம் மட்டும் அவர் சொல்லல. அவர் ஒரு சொன்ன 7 அம்சங்கள், அதாவது ஒரு நகைச்சுவை பற்றி ஒரு எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு. ஒரு நேரத்துல ஒரு நகைச்சுவை சொன்னா சிரிக்கலாம், அட்டே டைம்ல 7 நகைச்சுவை சொன்னா நாங்க எப்படி சிரிக்கிறது அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிற மாதிரி ஆதவன் ஜெக்சன்யான்ற ஒரு எழுத்தாளர் ஒரு பதிவு போட்டிருந்தார். நாமளும் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, நீங்க இந்த எரிபொருள் சிக்கனம் என்பது தேவை. எதற்காக தேவை? 3 முக்கிய விஷயங்களில் எரிபொருள் 2வதா வருது. முதல் இது கோல்டு வருது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுக்கு அப்பீல் விட்டு 1 வருஷமா கோல்டு வாங்காதீங்கன்னு நீங்க சொல்லும் போது
உங்க அமைச்சரவையில உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் இறக்குமதி வரி போடுறாங்க. இந்த இறக்குமதி வரி போடுவதன் மூலம் உங்களால கோல்ட கண்ட்ரோல் பண்ணி உங்க விலையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பொருளாதார பேராசிரியர்கள் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் விலை ஏறும்னாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா 9,850 ரூபாய் ஏறி இப்போ 1,28,000 ரூபாய், 1,11,000 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் ஏறுவதற்கு நீங்க சொல்லுவதை கேட்காமல் உங்க நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் செயல்பட்ட விதம் தங்கத்திற்கு ஒரு பாதகத்தை உருவாக்கி இருக்கிறது. சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய பாதுகாப்பு வாகனம் மொத்தம் 14. நீங்க டீசலை குறைக்க சொன்னீங்க, பெட்ரோலை குறைக்க சொன்னீங்க, 4 வண்டி போதும்ட்டாங்க. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு 4 வந்துருச்சு. உங்க 14ல இருந்து 4 போக மீதி 10 இருக்குல்ல, அதை யார் எடுத்துட்டா? மத்திய பிரதேசத்துல உங்க அமைச்சர் போகிற காருக்கும் பின்னால 184 கார் போயிருக்கு. உங்க 10 கார் அதுல போயிடுச்சா? இந்த 184 அல்லது மோடி அறிவுரை மத்திய பிரதேசத்துக்கு காதல விழலையா? அப்போ உங்களுடைய உரையை கேட்பதன் மூலம் சாதாரண ஆட்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சரிவை, விலையேற்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தோல்வியை மறக்க செய்வதற்கான ஏற்பாடு. இன்னைக்கு நேற்று ஒரு ஊர்வலம் டெல்லியில் நடந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்கிறது சொன்னா, இயற்கை சாகுபடி, அவர் நேச்சுரல் ஃபார்மிங் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு. ஃபெர்டிலைசர் ஃபார்மிங் இல்லாம நேச்சுரல் ஃபார்மிங், இயற்கை விவசாயத்துல கம்பு, ராகி, திணை போன்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள்னு சொன்னாங்க. இந்த 2 ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் ஹெக்டேர்ல நாம குறைச்சி பயிரிட்டு இருக்கிறோம்ன்ற செய்திய விவசாயத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து மோடி வாங்கி பார்க்கட்டும். குறைவாக பயிரிடப்பட்ட அந்த இடத்துக்கு அவங்களுடைய பொருள் விற்கல. நேச்சுரல் ஃபார்மிங்ல உருவான உருளைக்கிழங்குக்கு 10 கிலோ அதாவது 10 கிலோ உள்ள ஒரு பேக்குக்கு 6 ரூபாய் 50 பைசா. அப்போ 1 கிலோ விலை என்ன? அப்போ உருளையை நாசமடைய செய்து உருளை விவசாயியை மரணமடைய செய்யக்கூடிய பாலிசியை கையில வச்சுக்கிட்டு கவர்ச்சிகரமான அறிவிப்பு நமக்கு சொல்லி ஏமாத்துவது அந்த 7ல் 1 விவசாயம். இப்ப டீசல் பெட்ரோல் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பொருளாதார பேராசிரியர்கள் இப்போ 102 ரூபாய் இருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாள்ல இந்த நெருக்கடி நிலை அதிகமாச்சுன்னு சொன்னா 150 160 ரூபாய் வரும். நீங்க அதிகமா வரும், வண்டியை யூஸ் பண்ணாதீங்க, நீங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னா சம்பளம் யாரு கொடுக்கறது? வீட்டுல இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு தமிழகத்திலோ இந்தியாவிலோ இருக்கா? அப்போ இந்தியாவில் வெளியே போய் வேலை செய்யக்கூடிய நிலைமையில 76% ஆட்கள் இருக்கும்போது டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அதானி ஆபீஸ், அம்பானி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களை கணக்கில் கொண்டு மைண்ட்ல பேசி அவர்களை வீட்டில இருந்து நீ சௌரியமா இரு என்று சொல்லக்கூடிய அந்த கோமகன் ஆட்டிடியூட், மாளிகையில நின்றுட்டு கோமகன் ராஜாவுனுடைய வாரிசு பார்க்கிற மாதிரி நம்முடைய மோடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். நிஜ பொருளாதாரத்தை வீழ்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் விழிப்படைந்து இந்த நிஜ பொருளாதாரத்தில் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கொள்கைக்கு எதிராக தங்களுடைய அரசியல் சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நேற்று உதயநிதி பேசும்போது நாங்கள் மக்கள் நலத்திட்டங்கள்லாம் செஞ்சோம், அதை தொடர்ந்து செய்யணும், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அப்போவே சொல்லியிருந்தாரு விஜயம், மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் அப்படின்லாம். இன்னைக்கு காலையில் அந்த நிதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக மக்கள் நலத்திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படுது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடப்பதாக செய்தியெல்லாம் வெளியாச்சு. அதே நேரத்தில் முதல்வராக அவர் பதவி ஏற்கும் பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அங்கே என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இப்போ இந்த அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, ஆய்வு நடத்துகிறாரு. மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அது எப்படி, அதுக்கு பணம் எவ்வளோ போகுது, இப்போ நிதி எப்படி இருக்குது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம பேட்டியில் வலியுறுத்தின மாதிரி நம்ம பேட்டியினுடைய செய்தியே இப்போ நிறைய மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. பொன்ராஜ் அவர்களுடைய அந்த பதில் என்பது அநேகமாக விஜய் உட்பட போய் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து அரசியலில் செயல்படுபவர்கள் கூட எந்த சோர்ஸ்ல எவ்வளவு ரூபாய் வருமானம் இந்த அரசுக்கு வரும் என்பது ஒரு டாப் சீக்ரெட்டா தான் இருந்தது. பொன்ராஜ் அவர்கள் நீங்க இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்க கூடாது, வெள்ளை அறிக்கை
முக்கிய சமாச்சாரம் என்பது வசனமாக திரைப்படத்திற்கு வேணால் பயன்படுமே ஒழிய இப்போ அது பயன்படாது. ஆகவே நீங்க இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த அவர் கேட்ட ஆலோசனையின் அடிப்படையில அல்ல அவர் சொன்ன பதிலின் அடிப்படையில தான் இப்ப நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று 2500 ரூபாய் நலத்திட்டங்கள் கொடுப்பதற்கு முன்பு 1000 ரூபாய் ஏன் போய் சேரவில்லை என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்துங்கள்னு கேட்டாரு. இன்னைக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் அந்த 1000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ எ பாசிட்டிவ் ஸ்டெப் இன் எக்கானமி, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். மீதிக்கு என்ன செய்யறது? உங்க கூட பதவியேற்றக்கூடிய ஆட்களுக்கு அவ்வளவு அரசியல் புரிதல் என்பது இருக்காது. அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அவர்கள் வழிகாட்டுதலின்படி இதை அமலாக்குவதற்கு என்ன செய்யணும்? இது எம்ஜிஆர் அவர்கள் வந்த உடனே செய்த பணி. நாம 2-3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கூட்டியிருக்கீங்க. எந்த நலத்திட்டங்களும் கட்டாவாம ஏற்கனவே நக்கீரன்ல அந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட்னு ஒரு அம்மா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இவர்கள் அனைவரும் கல்வியை கற்றாக வேண்டும் என்ற கொள்கை அரசுக்கு இருந்தது. நான் படிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கும், நான் படிக்க கூடாதுன்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கும் என் குடும்ப சூழ்நிலையை கருதி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படி வரக்கூடிய மாணவர்களை, வராத மாணவர்களை படிக்க செய்து அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தியதற்கு இந்த நலத்திட்டங்கள் பயன்பட்டது. இந்த நலத்திட்டங்களை தொய்வின்றி நடத்துவதற்கு ஆலோசனை வேண்டும் என்றுதான் அந்த அம்மாவும் நக்கீரன் பேட்டியில சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த வகையில இப்ப சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல முதல்வர் செல்லுவதும் நிதியமைச்சர் அதற்கான உறுதிப்பாட்டை மக்களுக்கு அறிவிப்பதும் சரியானதாக இருக்கும் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த திசை வழியில் அந்த மீட்டிங் போயிடுச்சுன்னு சொன்னா தமிழகத்திற்கு அது ஒரு நல்ல திசை வழியை காட்டும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.